ஹாய் காய்ஸ், இந்த டெய்லி கச்சேரி இன்னைக்கு டெய்லி கச்சேரியில் இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, ஆளுநர் இன்னைக்கு சட்டசபையில உரையாற்றி இருக்கிறாரு. போன ஆட்சியில ஆர்எஸ் இவங்க என்னென்ன கார்னர் பண்ணி ஓட வச்சு அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அப்படியே துரைமுருகன்லாம் இப்படி சிரிச்சுட்டு இருந்த ஒரு மீமு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, அப்புறமேட்டு இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர், திராவிடமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு அவைகளுக்கு சாதகமான ஒரு 20-25 யூடியூப் சேனல்ல பேச வச்சு அந்த இஷ்யூ எவ்வளவு ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆளுநர் தமிழக அரசை பாராட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதாவது சட்டசபையில பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன என்ன பண்ணாரு. அதே மாதிரி இன்னொரு எதிர்கட்சியான முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறமேட்டுக்கு இதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக்கா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆளுநர் இன்னைக்கு என்ன சொன்னாரு, அதுல இருந்து ஆரம்பிங்க. இல்ல, இன்னைக்கு ஆளுநர் உரை பார்த்துட்டுன்னா இது 17வது தமிழக சட்டமன்ற ஆளுநர் உரை இது இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆளுநர் என்னன்னா சிஎம், அதாவது தளபதி விஜய் பார்த்து புகழ்ந்திருக்காங்க. இந்த அரசை பார்த்து எங்கேயுமே நடக்காத ஒண்ணு, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்கல இப்படி ஒண்ணு, அது இன்னைக்கு நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் இவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இபிஎஸ் அவங்கெல்லாம் வெளியே பகிரங்கமா இது பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆளுநர் உரையில முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் ஷெல் அப்படின்னு பாயிண்ட் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன பாயிண்ட்னு பார்த்துட்டீங்கன்னா, சமூக நீதி மற்றும் சாதி வெறி கணக்கெடுப்பு. இது ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணல. அது நாங்க வந்தா பண்ணுவோம், இதுதான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது அதிமுக இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆளுநரே படிக்க வச்சதெல்லாம் பிரில்லியண்டா இருக்கு எனக்கு. இது நாங்க பண்ணியே தீருவோம். யார் யார் இதுதான் பாமகவோட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது. அவங்க கட்சிக்கு இது ஜாதி வெறி கணக்கெடுப்பு எடுங்க, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் கம்மியா இருக்கிறவங்க எப்படி ஒரு இது சலுகை கொடுத்துட்டு இருப்பீங்கன்ட்டு. இது ஓகே, இது ஒரு ஃபேர் எனஃப் தான் இது. ஆனா இதுலயே அசம்பிளிலே படிக்க வச்சது ஒரு பிரில்லியன்ட் மூவ் நினைக்கிறேன். இதை பத்தி உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா? ஜாதி வெறி கணக்கெடுப்பு எடுத்ததா இந்த ரிசர்வேஷன் எல்லாம் இப்போ இவங்க எடுத்தது ஒரு காலகட்டத்துல ஒரு மக்கள் தொகை ஒரு 3 கோடி 4 கோடின்னு இருக்கும் போது அந்த கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் ரிசர்வேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2026 நடந்துட்டு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்களா? இன்னைக்கு காலகட்டத்துல எடுத்து எந்த ஜாதிகள் எந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 100:10 அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோட கரெக்டா பிரிச்சு 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 கொடுக்கணுங்கிறதுதான் எல்லாத்தோட ஆசையுமே. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஜாதியில ஒரு 3% தான் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த 3% பேருக்கு நான் 10% ரிசர்வேஷன் தரேன்னா தப்பு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியில 35-33% தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா அவைகளுக்கு அதே 10% கொடுக்கறதுங்க தப்பு. அந்த 3% ஜாதிக்கு என்ன கரெக்டா அது இடஒதுக்கீடு பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 33% இருக்கிற ஜாதிக்கு அந்த இடஒதுக்கீடு பண்ணும். இது ரொம்ப நாளா பண்ணாம வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல, இது ஒண்ணு கேக்குறீங்க, கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நாங்க இவங்க மேல் ஜாதி கீழ் அதை சொல்ல வரல. ஜாதின்னு இருந்தா ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஒரு பர்சன்டேஜுக்குள்ளதான் வந்துரும்ல. ஒரு 10% இருக்காங்கப்பா, இவங்க 5% இருக்காங்களா, அந்த பர்சன்ட்டுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்ல. 5%னா ஒரு இத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜ் வரையே நாங்க சொல்றோம். அது நல்ல விஷயம் தான். இதுல மேல இருக்கீங்க கீழே இருக்கீங்களும் இல்ல. இப்போ 100 பேர் இருக்கீங்க ஒரு இடத்துக்கும் 50 பேர் 10 பேர் இருக்க ஒரு இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 10 பேர் இருக்க இடத்துல 7 பேர் கொடுக்கறதும் 50 பேர் இருக்க இடத்துல 3 பேர் கொடுக்கறதும் தப்பு தானே. நல்ல அதனால அந்த ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணுங்க. இது ஒரு நல்ல மூவ். பார்ப்போம் இது செயல்பாட்டுக்கு இந்த ஆட்சி இல்லாத அது செயல்பாட்டு கொண்டு வருவாங்களான்னு பார்ப்போம். ரெண்டாவதா பார்த்துட்டீங்கன்னா இருமொழி கொள்கை அப்படின்ட்டு இது தமிழக திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான், நீங்க இன்னொரு லாங்குவேஜ திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் உரையில. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இது கரெக்ட் தான். இதை ரொம்ப நாளா தமிழ்நாடு பேசிட்டு இருக்கிறாங்க. மொழிய திணிக்க கூடாது, ஆர்வம் தான் இன்னொருத்தையும் போய் அந்த மொழி கத்துக்கலான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பிஜேபி சப்போர்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்மளால இன்னைக்கு ஹிந்தி கத்துக்க முடியாம போச்சு அப்படிங்கறது வருத்தம் எனக்கு இன்னமும் இருக்கு.
நம்ம ஹிந்தியில என்ன பண்ணா குஜராத் சைட்ல தான் பிசினஸ் பண்றோம். ஆனா வந்து நம்மனால இப்ப ஆள் வச்சு ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சவங்கள வச்சு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஹிந்தி தெரியலங்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா இருமொழி கொள்கை கரெக்ட். நம்ம அந்த காலத்துல வசதியும் கிடையாது. சிபிஎஸ்சில படிச்சா 3வது லாங்குவேஜா நம்ம வந்து ஹிந்தி எடுத்து படிக்கலாம் அப்படிங்கும்போது நாம ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ் லாங்குவேஜ் இல்ல, சிபிஎஸ் லாங்குவேஜ்ல 3வது லாங்குவேஜ் கிடையாது, 2 லாங்குவேஜ் தான். அதுலயும் நீ தமிழுக்கு பதிலா ஹிந்தி எடுத்து படிக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்கலாம், அந்த மாதிரி பிரெஞ்சு அந்த மாதிரி படிக்கலாம். அங்கேயும் 2 லாங்குவேஜ் தான் உன்னால படிக்க முடியும். ஒன்னா இங்கிலீஷ், ஹிந்தி. ஸ்டேட் போர்ட்ல நமக்கு இதுதான் தமிழ் இங்கிலீஷ் தானே முக்கியம். ஆமா, அதனால சொல்றேன். இல்ல நான் என்ன இது தமிழ்நாடு மொழியை வச்சு இவங்க அரசியல் தான் பண்றாங்களே தவிர இவங்க ஒன்னும் அதை வச்சு ஒன்னும் இப்ப தமிழை படிச்சு தமிழ் அறிஞர்கள் யாரும் கிடையாது. இப்ப அந்த திமுக வந்து ஆட்சியில் இருக்காங்களே உதயநிதிக்கு அப்புறமேட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தமிழ் எழுத்து படிக்க சரளமா இருக்கும் நினைக்கிறீங்களா? நம்ம மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்லாம் அவர் எப்படி தமிழ் படிச்சுக்கிறாரு நமக்கே தெரியும். 8 கூட்டனா 24 ஒரு டைம் சொல்லி பயங்கர மீம் ஆச்சு. அது மாதிரிதான் இப்ப சீமான் சொல்லலாம். சீமான் அவர் வந்து பயங்கரமான தமிழ்ல புலமை பெற்றவர், பயங்கரமா பாடுவாரு, பயங்கரமா பேசுவாரு. அவரை மாதிரி தமிழ் பேசுறப்ப இப்ப இருக்கிற நம்ம தமிழ் சிஎம்க்கு வந்து இப்ப இருக்கிற விஜய் ஜோசப் விஜய்க்கு அவர் வந்து நம்ம என்ன தமிழ் எழுத படிக்க தெரியும்னு நினைக்கிறோமா? எழுதுவாரு, படிப்பாரு, சரளமா பேசுவாரா? இல்ல சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு. சினிமா டைலாக் மாதிரி சினிமா டைலாக் முன்னாடி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அசம்பிளிலுமே பேசுறாரு. இப்ப உதயநிதி இந்த விஷயத்துல நம்ம பாராட்டலாம். உடனடியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னா பிரஸை பார்த்து உடனடியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஒரு அனுபவம், ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ வந்துருக்கிறாரு, ஒரு அனுபவத்துல பேசுறாரு. ஆனா நம்ம வந்து விஜய் வந்து என்னதான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரு ஒரு ஆக்டர் பா, இப்பதான் அதுங்காட்டி சரளமா எதிர்பார்க்க முடியாது. இல்ல வந்து நான் இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ல தான் போறேன். இதுக்கெல்லாம் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி எல்லாம் இபிஎஸ் ஒரு முக்கியமான கருத்து சொல்லி இருக்கிறாரு. 38 நாள்ல 130 கொலை, 150 பாலியல் குற்றங்கள் முற்றும் பதிவாயிருக்கு தமிழகத்துல. இது பயங்கர பெரிய ரேஷியோ. நாம இந்த டெய்லி கச்சேரிக்கு முதலிலே 22 நாள்ல நடந்த இத்தனையான்னு போட்டோம். 8 நாள்ல மறுபடியும் அந்த ரேஷியோ 3x4. சரி, இத நீ இல்ல ஒரு நிமிஷம், இந்த கருத்து இது அதாவது இவர் சொன்ன கணக்கு ஓகேனா, நீ இத உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. இந்த அவங்க 2 பேரும் சொல்றதுல டிஃபரன்ஸ் வருது. மொத்தம் தப்பு நடக்குது. இப்ப சென்னையில போனப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு இது பார்த்தோம். ஒரு ஹிந்திக்காரன் ஒரு குழந்தைய அந்த கேஸ் பார்த்தோம். அப்படிங்கும் போது தப்புகள் நடந்துட்டு இருக்குது. சிங்கப்பெண் இதுல வந்து சிங்கப்பெண் நம்ம சூப்பர் ஸ்கீம், சிங்கப்பெண் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு பவர் கிடையாது, லத்தி கூட கிடையாது. அவங்க வந்து நம்ம இப்ப வந்து எடப்பாடியா தான் சொல்லி இருக்கிறாரு, சிங்கப்பெண்ணை காப்பாத்துறதுக்கு இன்னொரு சிங்கப்பெண் படை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் விஜய் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா பயங்கர ஸ்ட்ரிக்டா ஆகலாம். அத கொஞ்சம் விஜய் மூவ் பண்ணும். இன்னொன்னு முக்காசி இடத்துல கஞ்சா கேஸ்ல மாட்டுறது, இதெல்லாம் மாற்ற தாவேகா கடையிலே மாட்டுறேன். அதுவும் பேக் ஃபயர் ஆயிட்டே இருக்கு. இதுலதான் டிஎம்கே பயங்கரமா எதிர்கட்சி இருக்கும்போது பயங்கரமா செயல்படுவோங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ப்ரோ ஒரு தப்பு நடந்தாலும் வெளியே வரவே வரும். இன்னைக்கு பாருங்க வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன மறைக்கணுங்கிறியா? மறைக்கணும் இல்ல, நடக்காம பாத்துக்கணும். சரி, நான் இது சொல்றேன். இது இந்த ரொம்ப மேக்சிமம் கேசஸ்ல நான் ஒரு 100 பேர்லன்னா ஒரு 60% பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்துல அவங்கனால பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க பாலியல் குற்றங்கள், இந்த மைனர் மேஜர் அந்த மாதிரி மைனாரிட்டியா இருக்க சில்ட்ரன்ஸ் கேசஸ் எல்லாம் நிறைய அவங்க மேலேயே போகுது. நான் கூட இது பொய்யா இருக்கும், சும்மா அவங்கள தெரியாம அவங்க தான் கேட்க மாட்டேன், அவங்க மேல கேஸ் போடுறாங்களோன்னு ஒரு கண்ணோட்டத்துல இருந்தேன். கடைசி எனக்கு எப்ப மாறுச்சுன்னா, இப்ப ஒரு பக்கமா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மாவே பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டா என் குழந்தைய எதுக்கு எங்க ஏதாவது இது பண்ணுவேன் அப்படின்னு பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது இது ஏன் இவங்க இதே மாதிரி பண்றாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் சோர்சஸ் ஆஃப் கஞ்சா, அது இல்லாம நிறைய அதாவது மத்த நமக்கு பேர் தெரியாத போதைப் பொருட்கள்லாம் அவங்க சர்க்குலேஷன்ல மட்டும் கிடைக்கிறதுனால, விக்ரம் படத்துல வந்துட்டு கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, இவங்க சாப்பிட்டு கடைசியா அவங்களுக்கு அம்மா யாரு தங்கச்சி யாருன்னே தெரியாது, கடைசியா நாய் மாதிரி அது குரங்கு மாதிரி மாறிடுறாங்க மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்களோ
அப்படிங்கறத என்னோட புரிதலுக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து விஜயபாஸ்கர் எடுத்துங்க, அவர் மேல குட்கா உள்ள இருக்கு. அவர் இப்ப வந்து தாவேக்கால சேரணும்னு சேர்த்திக்கிற மனப்பான்மையில இருக்காங்க. அவர் எந்த பக்கம் போறாருன்னு தெரியல. தூய சக்திங்கும் போது விஜயபாஸ்கர் தான் சேர்த்திட்டு அது எவ்வளவு பெரிய கிரைம். அந்த கட்சியில வேலை செஞ்சவங்களோட நிலைமை வருவாங்க. இனிமே நீங்க தான் ஒரு 10 வருஷத்துக்கு ஆட்சிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன தப்புகள் செய்யாம இருக்கிறது வந்து விஜய், அதாவது தாபிக்கு வந்து சரியா இருக்கும். எடுத்தோன்னா 38 நாள்ல விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு பெரிய ஆளுமை தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவர் மேல ஒரு குட்கா கேஸ் இருக்கு. நீங்க கஞ்சாவே இல்லாத நாட்டு திருத்துவோம்னா இப்ப எல்லாத்து கையிலுமே கஞ்சா ஈஸியா ஆக்சஸா இருக்கு. எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிறாங்க. முதல்ல 400 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்த பொருள் இப்ப 800 ரூபாய் நிக்கி டபுள் தான். டீசல் பெட்ரோல் ரேட் மாதிரி தான். அப்படிங்கும் போது அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் எப்படியோ கட் பண்ணுங்க. கிளப்ப பாருங்க, ஊருக்குள்ள ஏமா அந்த மெயின் சோர்ஸா இருக்கணும் அவனை புடிச்சு வைங்க. கஞ்சா எடுத்தா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கட்டு, உங்களுக்கு இனிமே வீட்டுக்கு அது வராது இது வராது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இல்லைன்னா இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவன், கொலை பண்றவனா போதைக்கு அடிமையா இருக்கான். அததான் சொல்ல வரேன். போதைக்கு அடிமையா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த குற்றங்கள் அதிகமா இருக்கு. போதையே இந்த கஞ்சா, அப்புறமேட்டுக்கு கெராயின், அது மாதிரி இந்த போதை மருந்து, இதெல்லாம் கொஞ்சம் எப்படியாவது ஏதாவது ஒரு முறையில் தடுப்பு முடிச்சுச்சுனாவே தமிழ்நாடு அரசு வந்து இதுல வந்து 100க்கு 100 தான். அந்த தடுத்த கொலை குற்றங்கள், ரேப் கேசஸ் எல்லாமே குறையும். அது ஒரே ஒரு இஷ்யூ போதை. இந்த கலாச்சாரத்தை எப்படி ஏதாவது ஒரு டாக்டர் மூலியமா இது மறுவாழ்வு மையம் ஏதாவது ஒண்ணு எப்படியாவது உண்டு இல்லையா மானிட்டர் பண்ணுங்க. ஒருத்தர் இனிமே சரக்கு வாங்க வர்றானா, நம்ம போன வீடியோல பேசுற மாதிரிதான், சரக்கு வாங்க வர்றானா அவனை மானிட்டர் பண்ணுங்க. அவன் ஒரு ஆதார் கார்டு இனிமே ஒயின் ஷாப்புக்கு இல்ல கிளப்புக்கு போறான், இல்ல ஒரு பார்க் போறான், இல்ல ஒரு ரெஸ்டோ பார்க்கு போறான்னா ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் வாங்கணும். அந்த ஆதார் கார்டுக்கு 2 நாளைக்கு ஒரு குவார்டர், 2 நாளைக்கு ஒரு பீரு, அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு வந்து ஒரே கேஸ். டெய்லி வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு கட் பண்ணணும். நீங்க தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த டாஸ்மாக்ல இருந்து வர வருமானம் வேணாங்கிறீங்கல்ல, அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சோர்ஸ் இல்ல. எனக்கு என்னன்னா இப்ப அவங்க அது சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப வெளிநாட்டுல இருந்து தான் இது பண்றாங்க. ஆனா அங்க கண்ட்ரோலா இருக்கும்போது இங்க வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, லிமிடேஷன் எதுவும் தான் தெரியலன்னு நான் நினைக்கிறேனே தவிர. அதுதான் சொல்றேன் நீங்க ஆதார் கார்டை வச்சு இது கட்டுப்பாடு மாதிரி வந்துடாதா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல முக்காவாசி ட்ரிங்க் பண்றதுலாம் இது 4 நாளுக்கு காலிக்கா இருக்கு. நம்ம ஊர்ல 140 ரூபாய்க்கு குவார்டர் கிடைக்கும் போது ஒரு குவார்டர் அடிச்சா எல்லாம் பிளாட் ஆயிடுறாங்க. கஞ்சா வெளிநாட்டுல கஞ்சா உங்களுக்கு ஈஸியா புழக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல ரொம்ப ஈஸியா கஞ்சா புழங்குது. இப்ப வெளிநாட்டுல இந்த குற்றங்கள் நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது. நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், தமிழ்நாட்டுல இந்த குற்றங்கள் நடக்குது. தமிழ்நாட்டுல இந்த குற்றங்கள் எப்படி தடுக்கணுங்கிறத என்னால பேச முடியும். வெளிநாட்டுல நடக்குதா நடக்கலன்னு எனக்கு தெரியும். அதுதான் இப்ப 4வது பாயிண்டா அதான் அசம்பிளில படிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரக் ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்க போறாங்களாம். ஆனா அதுவுமே சிங்கப்பெண் அதே அதிரடிப்படை மாதிரிதான். இந்த ஸ்கீம், இந்த இதுக்கு ஒரு ஸ்குவாடு போன டைம் போட மட்டும் தான் பிங்க போலீஸ்க்கும் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ரேப் கேஸ்க்கு நடக்காம இருந்துச்சு. இல்ல அது முன்ன இருந்த டிஎம்கேவுக்கும் இப்ப இருக்க டிவிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டிஎம்கேவோட எம்எல்ஏ கிட்ட வேலை செய்யற பொண்ணுக்கு ரேப் அட்டம் அந்த கேஸ் கூட நம்ம வரல. என்ன கேஸ் கூட எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. யார் இது பண்ணாலும் இப்ப வந்து சின்ன போன வாரம் ஒரு பொண்ணு பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டதுல ஒரு தவறுக்காரன்னு இருந்திருக்கான். தன்னோட கட்சி இப்ப வந்து இல்ல அவர்தான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்கல்ல. நீக்கிட்டாங்க மீன்ஸ் அந்த கட்சி என்ன பிளஸ் இது மாதிரி திருச்சி மாவட்டத்துல பாருங்க. நம்ம திருச்சி மாவட்டத்துல பஞ்சாயத்து மாட்டினதாரு தாவேக்காரன் மாட்டிருக்கான். உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஸ்டிக் பண்ணணும். மினிஸ்டர் தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், நான் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோங்கிறபோது அவனை கட்சியில இருந்து தூக்கணும். இது வந்து டிஎம்கே ஆட்சியிலயோ ஏடிஎம்கே ஆட்சியிலயோ நடக்காது. இப்ப சின்ன சின்ன பசங்க இது வந்து
நம்மள இழுத்துட்டானா உனக்கு நீ முடிச்சு விட்டுறலாம், அவ்வளவுதான், வீட்டுக்கு போய் 10 பேர் மிரட்டுறோம் அப்படிங்கிற மனநிலைமையில நீ டிவிக்கே இருக்காங்க. அதை எப்படி மானிட்டர் பண்றது? இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு அமைச்சருக்கு ரீல்ஸ் எடுத்து போடுறது ஒரு 25 பேர் இருக்காங்க. அந்த அமைச்சரை மாத்திரை காட்டுறது மட்டுமே. போன ஆட்சியில எந்த அமைச்சர் ஒரு 20 அமைச்சர் பேர் சொல்லி பார்க்கலாம். போன இருந்தாங்க அந்த அமைச்சர் யாருக்கு ஒருத்தர் ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு செயல் தரப்பது. டெய்லியும் அந்த ஒரு அம்மா வந்து குழந்தை தூக்கிட்டு போகுது, மேக்கப் போட்டு குறையவே மாட்டேங்குது. அந்த அம்மாவை நான் குறை சொல்ல வேண்டாம். மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கிட்டே உனக்கு வந்து உனக்கு வந்து வேலை செய்யணும், கலெக்டர் சொன்னா செய்ய போறான், இல்ல போறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த குழந்தையோட வந்து இப்ப சைல்டு வெல்ஃபேர்ல இப்ப எங்க போச்சு? அந்த குழந்தை தூக்கி இப்படி திரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடலாம்ல. அத எங்க அம்மா தானே, அதை எப்படி நீ தப்பா பேச? தப்பா நான் பேசலாம். அந்த குழந்தை அந்த குழந்தை தூங்காதா? இல்ல அந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் உங்க கூட தான் இருக்குமா? இல்ல ரீல்ஸ்க்காக எடுத்துட்டு வரீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த அறநிலைத்துறை அமைச்சரை தவிர மீது யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. மீது எல்லாருமே ரீல்ஸ்க்காக வந்து வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப அமைச்சர் பார்த்திபன்லாம் வந்து அவரு பஸ் பத்தி ஒண்ணுமே தெரியல, 1% தெரிய மாட்டேங்குது அவரு. ஆனா அவர் வந்து பேருந்துறை அமைச்சரை போடுறாங்க. ஒரு அனுபவம் அவர் சுத்தி நம்ம இப்பயே அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி பேசியிருக்காங்க. இல்ல அதாவது புக் பண்ணவனே உனக்கு புக் பண்ணவங்க நம்ம பஸ்ல போக முடியும், புக் பண்ணாலுமே பஸ்ல ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா அது வந்து ரொம்ப தப்பான செயலா இருந்துச்சு. அதை வச்சு அவர் அடின்னு அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு மாசம் வந்து எல்லாருமே தப்பு செய்வாங்க. அததான் சொல்றேன். எல்லா பக்கமும் கேமராவை தூக்கிட்டு போய் நீங்களே நல்லா அடி வாங்கிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ரீல்ஸ்க்காக நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு பயன் சொல்லிட்டு ஏரி சுத்தம் பண்ணாரு, போன ஆட்சியில அனுமதி கிடைக்கல, இந்த ஆட்சியில போய் ரீல்ஸ் போட்டு புஷ்டியானத்தை கூப்பிட்டு வந்து நேரில் வந்து இது பண்ணல அப்படின்னீங்களா? அதான் நிர்மல் ராஜ் சமூக ஆர்வலர் அவரு, ஏரியை சுத்தம் பண்றவரு. போன ஆட்சியில பர்மிஷனே கிடைக்கல, அதிகாரிகளே கூப்பிட்டு மிரட்டினாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நீ சுத்தம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அரசு புறம்போக்குல இருக்கு. அவரு கிளீன் பண்ண வந்தது ஏரியை தான். மக்களுக்கு புறம்போக்குன்னு என்னது? அங்க இருக்க மக்களுக்கு சொந்தம், யாரும் தனிநபருக்கு கிடையாது. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணுங்கிற பேர் தான் புறம்போக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை வந்துட்டு சுத்தம் பண்ணி நான் ஏரியா தரங்கிறதுக்கு பர்மிஷன் வந்துட்டு கவர்மெண்ட் வேணும். அந்த பர்மிஷன் கிடைக்கல. சில ஒரு ஆளோட இதுல அங்க அரசியல் செல்வாக்கு யாருக்கு, அந்த கட்சியில அப்ப இருக்க கட்சி எதுவா இருக்கோ அவங்களோட செல்வாக்குல, டிஎம்கே 2 கட்சியுமே அப்ப அந்த இடத்த புடிச்சுக்கிட்டு இது வரக்கூடாது அப்படின்னு மிரட்டி பர்மிஷன் தராம பல ஊர்கள்ல அப்படின்னு ஆயிருக்கு. தஞ்சாவூர்ல வந்துட்டு அவரு இந்த மாதிரி நாங்க பர்மிஷன் கேட்டோம், இந்த மாதிரி தரல அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிடுறாரு. அதுக்கு அடுத்த நாளே கூப்பிட்டு புஷி ஆனந்த் அவர் வந்து 300 ஏரியை பராமரிச்சிருக்காரு. அந்த மாதிரி மீட்டு எடுத்திருக்காரு. ஏரியா இல்லாத இடத்துல தண்ணி வர வச்சிருக்காரு. அப்போ அவருக்குன்னு ஒரு புஷி ஆனந்த் பார்த்து உங்களுக்கு எல்லா பர்மிஷனும் நாங்க தரோம், அவருக்குன்னு தனியா நீங்க இந்த சேவை நல்லா இருக்கு, எல்லா இடத்துலயும் நீங்க தண்ணி கொண்டு வரீங்கன்னு சொல்லி அவருக்குன்னு தனியா ஒரு ஒரு ஆபீசரே போட்டாங்க, ஒரு கமிஷனே போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தண்ணி இந்த மாதிரி சீரமைக்கிறீங்களோ எல்லா இடத்துலயும் நீங்க போய் பண்ணுங்க, உங்களுக்கு தனி ஆபீசர், நீங்க யாரையும் அலைய வேண்டாம் அப்படின்னு. இது நல்ல விஷயம் தானே? ரீல்ஸ் போட்டு வந்தாலும் நல்ல விஷயம் தானே? நடக்குது இல்ல? போனாச்சு நடக்காதது நடக்குது இல்ல? இல்ல இதே இஷ்யூ வந்து மக்கள், நீ பிரபலமான ஒரு 180 ஏரி சுத்தம் பண்ணவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாரு, அந்த ரீல்ஸை பார்த்து நீங்க உடனடியே ரியாக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் ரீல்ஸ் போட முடியாது. எல்லாரோட கஷ்டத்தையும் வச்சு நம்ம ரீல்ஸ் போட முடியாது. அந்த இடத்துல நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க? ஒரு குழந்தை வச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொலை பண்ணவங்க என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. கொலை பண்றான்னு தெரியுது, முன்னாடியே ஒரு உளவுத்துறை எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த வெப்பன் எப்படி கிடைக்குது? அந்த வெப்பனுக்கு செஞ்சு கொடுத்தவங்க ஏதோ பனிஷ்மெண்ட் பண்றீங்களா? என்ன கேஸ்ல சொல்லிட்டு இருக்க? கொலை கேஸ். ஒரு கன்னு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், இல்ல கன்னு எங்க இருந்து வந்துச்சு? இல்ல கொலை கஞ்சா ஒருத்தர் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஞ்சா யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அது மாதிரி நான் சொல்றேன். அதாவது தேடி போய் அரெஸ்ட் பண்றீங்களா? இல்ல அது எப்பயுமே வந்து ரேப் பண்ணவன பிடிச்சிடுறீங்க, கொலை பண்ணவன பிடிச்சிடுறீங்க, அதுக்கான சோர்ஸ் அவனுக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா அவன் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்க மாட்டான்.
அவனை பிடிக்கணுங்கிறேன் நான். வேரோட பிடிக்கணும். விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது வேரோட அதாவது தமிழ்நாடு பார்க்க அப்படி நல்லா இருக்கணும். அப்படி இல்ல நீ சொல்ல வருது என்னன்னா, ஒண்ணு நடக்க வேண்டிய இடத்துல இங்க 15 நடந்துட்டு இருக்கு. அது 15க்கு 7க்கு தொடர்பு இருக்கும். அதனால ஒன்ன பிடிச்சிருந்தா இந்த 15 நடந்திருக்காது, ஒரு 5ஆவது நடந்துரும், மேபி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல வரும். அந்த கஞ்சா விற்கிறவனை பிடிச்சா இன்னும் இங்க இருக்கிறவனும் போக மாட்டான், இப்படி இருக்கிறவனும் போக மாட்டான். அவனுக்கு கஞ்சாங்கிற சோர்ஸே கிடைக்காது. நான் அதான் சொல்றேன், கஞ்சாங்கிற சோர்ஸே அவனுக்கு கிடைக்கலைன்னா அவங்க எப்படி போதே அவனுக்கு எங்க போவான்? அவனை இப்ப கஞ்சா அவனை வித்துட்டு இருந்தீங்களே, அவன்கிட்ட எவன் கஞ்சா சென்டர்ல போடுங்க. இல்லையா ஆதார் கார்டு, பேன் கார்டு என்ன சுத்திருச்சு. கேக்குதா? சுத்துது, சுத்திருச்சு. ஆமா, கொஞ்ச நேரமா சுத்திடுச்சு. எப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷமா? ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, அப்படியே சுத்திடுச்சு. அந்த இதுல இருந்து பேசணும்ல, அந்த கஞ்சா, அந்த இது பாயிண்ட் முடிச்சதுமே பேசணுதுல இருந்தே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதான் ப்ரோ, அந்த கஞ்சா இந்த மெயின் சோர்ஸ புடிச்சோம்னா, அவனை புடிச்சோம்னாவே எப்பவுமே அவன்கிட்ட கஞ்சா வாங்குறான். இப்ப கஞ்சா புதுசா நான் போயோ நீங்க போயோ ஒரு கஞ்சா விற்கிறவங்க கஞ்சா கேட்டா கொடுக்க மாட்டான். 1% கூட வாய்ப்பு. புதுசா ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கஞ்சா கேட்டு வாங்கி பாருங்க, வாங்குது. ரெகுலரா நம்பர் வச்சிருக்கோம், ரெகுலரா கஞ்சா அடிக்கிறவன் டீலரு இவன். அவனை பிடிச்சிங்கன்னா, டீலர் பிடிச்சுன்னா இவங்கிட்ட எவன் கஞ்சா வாங்குறான்னு அத்தனை பத்தி பிடிச்சி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போடுறேன். ஆதார் கார்டு பிடிச்சி வச்சுங்க, ரேஷன் கார்டு பிடிச்சி வச்சுங்க, நீங்க கஞ்சா அடிச்சா உனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணும் ப்ரோ. இல்லைன்னா இந்த குற்றங்கள் நாளைக்கு ஒரே தாவைக்கவன் ஒரே ஆண்டில் 1000 கொலை, 1300 பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குதான் பிளாக் மார்க். அவரோட நன்மைக்கு தான் நம்ம எத்தனையும் சொல்றோம். போன ஆட்சியில் எத்தனை ஆட்சியில் நடந்துச்சு, நம்ம இவரோட ஆட்சியில் இது நடக்கவே கூடாதுங்கிறது என்னோட ஆசை தான். போதையெல்லாம் தமிழ்ல நடக்குமா? அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா 1% கூட இதை சரி பண்ண முடியாது, 1% கூட முடியாது. நான் இதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம தளபதி வச்சுக்கிட்டு தான் நான் எதிர்பார்ப்பேன். சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீ பெருசா அசம்பிளியில் ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் எதிர்கட்சி வெளிநடப்பு நடத்திட்டாங்க. உதயநிதி அவங்க வெளியே போயிட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்னா, நான் 19ஆம் தேதி திரும்பியும் நாளைக்கு, அதாவது நாளைக்கு பேசுவாங்க. நாளைக்கு தான் சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். முக்கியமா இது ஃபுல்லா நேரலையில வருது. போன எந்த ஆட்சியிலையும் நடக்காது. இந்த ஆட்சியில கண்டிப்பா எல்லா சட்டசபையும் நேரலையை பண்ணுவாங்கன்ட்டு உறுதி அளிச்சுட்டாங்க. எல்லா சட்டசபையும் நடக்க போறது எல்லாமே நேரலை பண்ண போறாங்க. சரி, வெளியே இவங்க 2 பேரும் என்ன பிரஸ் மீட் கொடுத்தாங்க? எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதியை பாஜகவோட இணக்கமா போயிட்டாரு. அதனாலதான் ஆளுநர் உரை டாப் கார்னரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி போன டைம் நீங்க ஆர்.என். ரவியை கார்னர் பண்ணீங்க, இந்த டைம் அவர் நல்லா பண்றாரு. ஆர்.என். ரவி இப்ப இருக்கிற ஆளுநர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒரு எல்லாத்துக்குமே வாய்ப்பு தரணும்ல, எதிர்கட்சிக்கும் சரி. இன்னொரு இல்ல அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க டெல்லி போனதுமே நீங்க போய் நாங்க அமௌண்ட் கேட்டப்ப அவங்க தரல, நீங்க போனதுமே 1000 crores ரிலீஸ் பண்றாங்க, நாங்க போய் கேட்டப்பெல்லாம் அமௌண்ட் ரிலீஸே பண்ணல அப்படின்னு. அது சம் அமௌண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எதுக்கோ போனாங்க. இவர் செங்கோட்டையன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம எடப்பாடி ஒரு டைம் சொல்லுவாரு, அவர் சிஎம் இருக்கும், நம்ம மத்தியிலேயே கொஞ்சம் இணக்கமா இருந்தாதான் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதான் நான் சொல்றேன், விஜய் போய் ஒரு இணக்கமா கேட்டிருப்பாரு, கிடைக்கும். இப்ப நம்ம மத்திய அரசுல இருந்து நமக்கு திட்டங்கள் வேணும்ல. நம்ம தமிழ்நாடுங்க தனிநாடு இல்லை, இந்தியாவில ஒரு நாடு, இந்தியாவில ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்படிங்கும் போது எல்லாமே நடக்குது. அரசியலுங்கிறது இப்ப அதிமுக திமுக சேர்ந்து நினைக்கிறேன். சரி, இல்ல இப்ப எனக்கு இதுல என்ன கொஸ்டின்னா, இணக்கமானா ஆயிட்டு போறாங்க மீன்ஸ் கொள்கை ரீதியா இல்ல. உனக்கு நமக்கு அமௌண்ட் வரணும், அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப நமக்கு என்னதான் கருத்தியல்ல பிடிக்கல, அது பிடிக்கலனாலும் அவங்க தானே மத்தியில ஆட்சி பண்றாங்க. எனக்கு
எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். ம், என் சொந்த எனக்கு பழக்கமானவங்க எவங்கிட்டயுமே காசு இல்ல. ம், எனக்கு எதிரி, பயங்கர எதிரி. அவன் ம், எனக்கு பேச்சு கூட இல்ல. ம், அவன்கிட்ட காசு இருக்குது, ம், குடுக்கறேங்கிறான். பாவம், சாவகத்துறான், காசு கொடுக்கணும் ம், அப்படிங்கும்போது நான் வந்துட்டு, நான் செத்தாலும் சாவனே தவிர அவன்கிட்ட காசு வாங்க மாட்டேன். செத்து போறேன்ட்டு போக முடியுமா? ம், காசு வாங்கிதானே ஆகணும். ம். அந்த மாதிரிதான். யாரா இருந்தாலும். அந்த மாதிரிதான். இப்ப என்னதான் இருந்தாலும் இப்ப டிஎம்கே அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட தலைவர் ஸ்டாலினா இருந்தாலும் ஆட்சி பண்றது என்னமோ சிஎம் விஜய் தானே. அப்புறம் அவரு என்ன சட்டம் போட்டாலும் அவங்களுக்கும் பொருந்தும் தானே. அந்த மாதிரிதான் இந்த விஷயம். சரி, ஓகே, இது கான்ட்ரவர்சியில ஆக்கணும், இவங்க பாஜக கூட இணக்கமா இருக்காங்க பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் அப்படி ஒரு இது பண்றாங்க. இப்ப அண்ணாமலை இப்ப ரிலீஸ் ஆனதுக்கும் பிஜேபில இருந்து இதே விஜய் இப்ப நம்ம பாருங்க, இந்த விஜய் அண்ணாமலை தாவே கடோட லிங்க் ஆக போறாரு. எல்லா பிஜேபியோட RSS ஓட கைக்கூலி தான் அப்படின்னு நாளைக்கு. இன்னொன்னு எடப்பாடி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த நம்ம இன்னொரு பேசின டாபிக்கே தான், பிரேமலதாவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்ம என்ன பேசணுமோ அத்தனையே தான். அதாவது குற்றங்கள் அது அதிகமாகுது, சட்ட ஒழுங்கு தான் பிரச்சனைங்கிறாங்க. ஆனா சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டு விஜய் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதை பத்தி அது உங்களோட கணக்கு என்ன நினைக்கிறீங்க? கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி, நான் இவ்வளவு நேரம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா சொன்னேன். இதுக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸை பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். ஏன்னா நம்ம உள்ளூர்ல இருக்கிறோம், என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அதனால இந்த சோர்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப விஜய் அவருக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, இந்த சோர்ஸ் இப்படி இருக்குமான்னு தெரியல. உங்களோட அணுகுமுறை எப்படி சொல்றீங்க? இல்ல, என்னோட அணுகுமுறை நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. இப்ப அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணை ஒருத்தர் பாலியல் குற்றம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 பேர், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இது பண்ணான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணப்ப கால் முறிவு ஆயிடுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. 2வது டைம் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் 3வது டைம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே கைதிங்களே விட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது என்ன ஒரு இது காட்டுதுன்னா, இது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு நோ யூஸ். இப்ப இது இப்படி பண்ணா பயம் வரும்னு நினைக்கிறியா? ஜெயிலுக்குள்ள போனா அடி வாங்குறாங்க, ஜெயிலுக்குள்ள போனா தானே அப்படின்னா தானே அவன் நினைச்சிட்டு குற்றம் பண்றான். என்ன ரேப் பண்றவங்க கண்டிப்பா போலீஸ்ல மாட்டேன். இல்ல அதான் சொல்றேன், பாலியல் குற்றம் பண்றவன் இன்னைக்கு இல்லைனாலும் 10 நாளுக்குள்ள 15 நாளுக்குள்ள மாட்டிடுவான். தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு கேவலமான போலீஸ் இல்ல, சூப்பரான போலீஸ். ஒரு பிரச்சனை இருந்தா உடனடியாக எவ்வளவு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுவோம். அதுவும் இது மாதிரி சென்சிட்டிவ் கேஸ் எல்லாம் சொல்லவே இருக்காது, பயங்கர ஸ்பீடா தான் வேலை செய்ய போறாங்க. அப்படிங்கும் போது அவன் நம்மள முடிச்சு போனா ஒரு குண்டாஸ் போடுவாங்களா, 2 குண்டாஸ் போடுவாங்களா, மீஞ்சி போனா ஒரு 10 வருஷம் ஜெயில இருப்பாங்களா, வச்சுட்டு போச்சாரு. அப்படிங்கிறதுதான் வரும். அதுதான் சொல்றேன். ஆனா இதுல என்ன சட்ட ஒழுங்குல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்பதான் குற்றவாளி நிர்வகிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அதுல சார்ஜ் ஷீட் போடணும். நான் கடைசியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஒண்ணு, அதாவது குற்றப்பத்திரிக்கை தமிழ்ல. அது என்னன்னா, இவங்க சாட்சி எல்லாமே எழுதி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு போலீஸ்ல இருந்து கொடுக்கணும். ஜட்ஜி அவங்க கொடுத்து இதுதான் இவருதான் அப்படின்னு 100% கொடுத்தாதான் ஒரு தீர்ப்பு வழங்க முடியும். குற்றப்பத்திரிக்கைன்னு பேரு. அதுக்கு எடுக்க சில டைம் நடக்கும். அவங்க DNA டெஸ்ட் அது எல்லாமே பண்ணி 100% நடந்தாதான். அதுக்கு எப்படி 1 year ஆயிருது. அதனால அவங்க பார்த்துட்டீங்கன்னா விசாரணை கைதியாதாமே உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோவே. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இவர் உள்ள அடிச்சதுனால உள்ள அடிச்சு இப்படி பண்றோம் ஒரு பயமும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், அவருக்கு நடக்குதுன்னா அது வெளிப்படையா தெரியணும். எப்படின்னா அதுக்குன்னு ரோட்ல போட்டு அடிங்கலாம் சொல்ல வரல. நான் அதான் மீன் பண்ண வந்தேன். புடிச்ச உடனே வெட்டி விட்டுருங்க. அவங்கள ஜெயிலாம் போடக்கூடாது, நெட்வொர்க்ல வச்சு வெட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். இல்ல நான் எதை வெட்டுறணுமோ அதை வெட்டி விட்டுருங்க. இன்னொருத்தனுக்கு பொண்ணு மேல கை வைக்கணும்னா பயம் இருக்கணும். கண்டிப்பா நான் இதான் யோசிச்சேன். ஆனா இப்ப என்னன்னா, புடிச்ச உடனேமே ஒரு இது விழுந்துருச்சுங்க, அதனால 2 ஆயிருச்சு எப்படின்னே தெரியல. சொல்லுங்க, இவ்வளவு காலை உடைக்காதீங்க. காலை உடைக்கிறதுல வேற கேஸ் போங்க. இதுக்கு இதுதான் தெரியும். இப்ப சவுதி அரேபியா, சாரி, அரபு கண்ட்ரீஸ்லாம் அதான் பண்றாங்க. பேச்சே இல்ல, வீச்சு தான். சொன்ன உடனே நடு ரோட்ல கூட்டு வந்து அந்த மக்கள் முன்னாடி எல்லாம் விட்டுறாங்க. நம்ம தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஒரு குறை இருக்குது. எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா, எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா. ரோடு, வீடு,
தெருக்கு அப்படிங்கிற சிசிடிவி கேமரா வச்சுக்குவேன். இப்ப என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். எவ்வளவு சீக்கிரமா ஃபைன் பண்ணிட்டு அவ்வளவு சீக்கிரமா ஒரு குற்றவாளி ஃபைன் பண்ணி நட தமிழ்நாட்டுல இருக்கிற 7 கோடி பேருமே நல்ல பணம் இருக்கும். அதுல 1 லட்சம் பேர் எச்ச பையனா தான் இருப்பான். அந்த எச்ச பையன் தப்பு பண்றது ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கணும். இப்ப எத்தனை பேர் இப்ப இந்த ஒரு மாசத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு 150 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அந்த 150 நாய்களையும் எவ்வளவு சீக்கிரமா 2 நாள்ல பிடிக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கும். இவனை ட்ராக் பண்ணிட்டு இந்த கேமரா இப்பெல்லாம் வச்சுங்களேன். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமராலாம் நடந்து போனா இந்த இடத்துல டாக்டர் இருக்குது. அது மாதிரி அந்த கேமரா இப்ப எல்லா இடத்துலயும் மாநகராட்சி, நகராட்சி, உள்ளூர் ஊராட்சி எல்லா இடத்துலயுமே இப்ப இருக்கிற கேமரா எந்த கேமரானா தேடி பார்க்கணும். இவன் இருக்கிறானா இது இருக்கிறான் தள்ள வழி. இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஈஸியா வந்துருச்சு. ஒரு நாய் நின்னா கூட அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்துருச்சு. அந்த இடத்துல போய் நின்னோம்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அந்த கேமரா வச்சுங்க எல்லா பக்கமும் அந்த கேமரா வச்சு நீங்க தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்றாரு வேற எதுக்குமே செலவு பண்ண முடியாது. நீ வந்து செலவு வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், குற்றத்தை நடந்து கொண்ட முடியுமா? வாய்ஸ் இப்ப பேசுறது ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு கேமரா இருக்கு ப்ரோ. சிசிடிவி கேமரா எல்லா பக்கமும் வச்சிருக்கேன். வைங்க. இதுக்கு நீங்க எத்தனை கோடி ரூபாய் வரி பணம் இருக்கு? 3000 கோடி 4000 கோடி வரி பணம் செலவாகும். ஆல்ரெடி இருக்கு. ஒரு பேச சொல்றேன் ஒரு பேச சொல்றேன். நீ எவனுமே எதுவும் கேட்க போறதே கிடையாது. ஏதாவது ஒண்ணு கேட்க போறானா? என்னோட சேஃப்டி, நாளைக்கு என்ன கொலை பண்ணானா இவன் தான் கொலை பண்ணு அடுத்த நாள் நிரூபிக்கிற மாதிரி எனக்கு சாட்சி வேணும்னா சிசிடிவி கேமரா விட்டு அதை வெளியில ப்ரோ. நம்ம என்ன சொல்றோம், போயிட்டு இதுக்கு என் ஃப்ரெண்டே ஒருத்தர் என்ன கொலை பண்றான்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்டோட நான் போனேன். நான் யாரோட போனேன்னு யாருக்கு தெரியும்? போன் தூக்கி எரிச்சுட்டான். போன் இல்லை என் கையில. ஏன்னா ட்ராக் பண்ண முடியாது. நீ விசாரிப்ப கடைசி இவனோட போனான்னு அப்படிங்கும் போது அந்த விசாரணை பாயிண்ட் வரதுக்கு 1 வாரம் ஆயிடும். நான் என்ன சொல்றேன், கடைசி சிசிடிவி கேமரா பாருங்க அந்த ஏரியால இருக்கும்போது இவனோட தான் கிராஸ் ஆயிருக்கான். இப்ப இவனை போய் கேட்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா பாஸ்ட் ட்ராக் பண்ண முடியுங்கிற ஒரு கேஸ். அப்படிங்கிறதுனால சிசிடிவி கேமரா ரொம்ப பெஸ்ட். நான் ஏன் சிசிடிவி கேமரா போன சரி இந்த இப்படியான சரி குற்றங்களை குறைக்கிறது சிசிடிவி கேமரா ஏன் வேணுங்கிறதா இதுக்கு மட்டும் தான். குற்றங்களை குறைக்கணும், சிசிடிவி கேமரா அப்கிரேட் பண்றோம். பழைய சிசிடிவி கேமரா தூக்கி மாத்திட்டு அப்கிரேட் பண்ணிடணும். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்கிற சிசிடிவி கேமரா போட்டு அது எனக்கும் இதே தான் சொல்றேன். இப்ப அதே இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. வட மாநிலத்தின சீமான் சொல்ற மாதிரி கணக்கு எடுத்தே ஆகணும். அவங்களோட யார் உள்ள இருக்கா யார் வெளியே இருக்கா. இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கேஸ்ல பாத்துட்டீங்கன்னா அவங்க ஒருத்தர் பண்ணல 4 பேர் பண்ணாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா கைது பண்ணது ஒருத்தர் தான், அவர் மட்டும் தான் சிக்கியிருக்காரு. மீதி 3 பேர் யாருன்னு தெரியல, அவங்க ஓடிட்டானுங்க தப்பிச்சு. அந்த அம்மா வந்து எப்பயுமே சொல்லிட்டு ப்ரெஸ்லயே சொல்றேன், அதாவது இந்த மைக்கு இதுலயே லைவ் இதுலயே சொல்றாங்க 4 பேருங்க நான் பார்த்தேங்க, ஆனா அரெஸ்ட் பண்ணது ஒருத்தர் தான், மீதி 3 பேர் யாரு என்னன்னே தெரியல. அந்த ஒருத்தனையுமே இந்த அம்மா தான் புடிச்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படிங்கிற பட்சத்துல நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான். இந்த குற்றங்கள் குறைக்கிறது இப்ப வட மாநிலத்தர்கள் பண்றாங்க. 4 பேரு ஒருத்தர் தான் மாட்டினாருங்கிறீங்க. ஈஸியா ட்ரெயின்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆமா அததான் சொல்றேன். உள்ள வரவங்களுக்கு கணக்கு ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஏர்போர்ட்ல ஒரு சின்ன பொருள் வந்து எடுத்துட்டு உள்ள போக முடியாது. 1008 செக்கிங் இருக்கும். ஒரு பவுடர் கூட உள்ள கொண்டு போக. ட்ரெயின்ல அப்படி கிடையாது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா ஈஸியா உள்ள போயிடலாம். டிக்கெட் எடுத்துட்டா போதும், இல்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும், உள்ள போயிடலாம் ஈஸியா. அப்படிங்கும் போது அந்த ரயில்வே ஜங்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப ரயில்வே வரும்போது சென்டர் இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம தமிழ்நாடு அரசு போயிட்டு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பாதுகாப்புனா அதிகபட்சம் அவங்க எல்லையில பாதுகாப்பு கொடுக்க முடியும். உள்ள போயிட்டு நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோவே. அதனாலதான் பாத்தீங்கன்னா டிடிஆர் இப்ப உனக்கே தெரியும் எத்தனை வித்தவுட் வர்றாங்க போறாங்க. எவ்வளவு சேலத்துல ஸ்டேஷனே தெரியும். இல்ல போன டைம்ல சென்னை போயிட்டு வரும்போது பக்கத்துல படுத்துருந்தோம் ஒரு ஹிந்தியார். டிடிஆர் வந்து பாத்துட்டு டிக்கெட் இல்லைன்னு டிக்கெட் இல்லைன்னாலும் இப்படி போயிட்டேன். உள்ளபடியே வெளியே போற மாதிரி போயிட்டு டிடிஆர் இந்த பக்கம் போனாலும் மறுபடியும் அதுதான் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேனே. அப்படிங்கும் போது இங்க இருந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒன்னா செப்பரேட் பண்ணிடணும். தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்குன்னு எது இருக்கோ இதுலயுமே இருக்கு. ஹையர் ட்ரெயின்ஸ்லயுமே தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்குன்னு சொந்தமானதும் இருக்கு. பட் ஆனா அவங்க வரதை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வரனால அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறேன். நான் என்ன சொல்றேன்,
கண்டிப்பா இப்படி நான் வேலை செய்ய தான் வந்தேன், வட மாநிலத்துல வேலை செய்ய வரேன், அல்லது அட்லீஸ்ட் டூரிஸ்ட்ல வரேன்னா பேர் கொடுத்துரு, வேலை முடிஞ்சுது. இந்த ஸ்டேஷனுக்கு ஒன்று, இந்த இதுக்கு நான் இப்போ வேலை செய்ய போறேன்னா, இப்போ இங்க இருக்க நகராட்சி சென்னையில ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா அந்த இடத்துக்கு உண்டான போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு கொடுத்துரு. இல்லைன்னா நாளைக்கு செக்கிங் வரும்போது ஏதோ குற்றத்துல மாட்டேன்னா அந்த கூண்டோட தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினா மட்டும்தான் இது ஒரு தீர்வாகும். நீ திருட்டுக்கு வந்திருக்கியா, வேலை செய்ய வந்திருக்கியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா குற்றங்கள் உண்மையிலதான் அதிகமா இருக்கு. இதை கூட வரவன மானிட்டர் பண்ணணும். நான் வரவன் இவன் தான் வெளி மாநிலத்துல இருந்து வரேன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 பேர் வரணும். அந்த 1,00,000த்தையும் நம்ம அந்த எந்த ஜங்ஷன்ல இருக்கிறானோ அவனோட ஆதார் கார்டு ப்ரூஃப் ஜெராக்ஸும் அவனோட பேரு அந்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வச்சுட்டு அவனை ஊருக்குள்ள. ப்ரோ இது என்ன இல்ல, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப வரவன் யாரும் ஸ்ட்ரெயிட்டா வந்து இறங்கி போய் இங்க வேலை நம்ம தேடி வேலை போற மாதிரில ஒரு குரூப் இங்க இருக்க ஒரு தமிழ் பர்சன் தான் அங்க இருக்கீங்க வேலை தரேன் அப்படின்னு கூப்பிட்டு வர்றது. கூட்டிட்டு வந்து உங்களுக்குங்க அவர்கிட்ட நம்ம சொன்னா அவர் வேலை இப்போ இதுல வேலை செய்ய உன்னையும் பிடிச்சி உள்ள போட்டு வேலை முடிஞ்சது. அவரு எங்க பாருங்க, என் கஸ்டடியில இத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் நான் வேலைக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் என்னோட பொறுப்பு மீன்ஸ் என்னோட இதுல இருக்காங்க 50 பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுல இப்ப அந்த அம்மா வந்து இப்ப நான் அது எதுக்கு இதை எடுத்துட்டு வரேன்னா, ஒருத்தனை மட்டும் தான் பிடிச்ச, மீதி 3 பேர் யாருன்னே தெரியலங்க பட்சத்துல இப்ப பிடிக்கலாம்ல, யாரு அந்த 50 பேர்த்துல யாரு மிஸ் ஆகிறா அப்படின்னு பிடிச்சா அந்த 50 பேர்த்துல 3 பேர் எங்க ஓடுனா அவனை பிடிச்சிட்டு வந்துடலாம்ல. அதுதான் என்னோட இது. இப்ப அந்த 3 பேர் என்ன தப்பு யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஓடிட்டா நீ சொன்ன மாதிரி ட்ரெயின் ஏறி போயிட்டாங்கன்னா எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்? பேரு தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதனால நான் சொல்றேன் இந்த கட்டுப்படுத்த இப்ப இல்லாதவனா இருந்தா இப்ப ரோந்து பணியில போகும்போது இதை காட்டு அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போது எப்படி மாட்டிடுவானுங்க. ஏன்னா அவனுங்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்தேதான் ஆகணும், ஒன்னும் குகைக்குள்ள தங்கி இருக்க முடியும். ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது ரோந்து பணியில வரும்போது போலீஸ்ட்ட மாட்டி தான் ஆகணும். அதனால நான் சொல்றேன் இந்த இது கண்டிப்பா வெளி மாநிலத்துல இருந்து வரவங்க அப்பதான் குற்றத்தை கம்மியும் பண்ண முடியும். இல்ல நான் ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி செக்கிங் உள்ள போறதை சரி வெளியே வரதும் சரி அந்த செக்கிங் ஆதார் கார்டு அது வேணும். ஆல்ரெடி இருக்கு, சாத்தியமே கிடையாது. இருக்கு. எப்படி இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு அதுக்கு செக்கிங் பண்றாங்க. அது எப்படி நீ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நான் 10 ரூபாய் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னா செக் பண்ணுவான். ஆனா யாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இல்ல அதுதான் சொல்றேன், அது மட்டும்தான் அதுவே செக்கிங் பண்ண மாட்டாங்கிறேன் நான். எல்லா ஆதார் கார்டு ரொம்ப மஸ்ட். இப்ப நான் ரேஷன் கடைக்கு போய் சர்க்கரை வாங்கிட்டு வரேன், பிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஆதார் கார்டு மூலியமா என் போனுக்கு மெசேஜ் வருது. அப்படிங்கும் போது என்னோட ஆதார் கார்டை வச்சுட்டு நான் இப்போ ஒரு ஜங்ஷனுக்கு போறேன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு கியூஆர் கோட் மாதிரி வச்சிருங்க, இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கூட்ட போயிருக்கான் அப்படின்னு சொன்னா போனுக்கு மெசேஜ் வரணும். இது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோ இருக்கிறாங்களா அவங்க ஹெட்டுக்கும் இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இப்ப வந்து ஈஸியா இப்ப வந்துச்சுங்களேன். இப்போ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஒரு எஸ்கேப் ஆகுறான், ஜங்ஷனுக்குள்ள போனதான் ட்ரெயின்ல ஏற முடியும். மெட்ரோல நீ சொல்ற மாதிரி மெட்ரோல அந்த காயின் போட்டாதான் உள்ள போகணுங்கிற மாதிரி இருக்கும்ல, அதான் அந்த மாதிரி நீ சொல்ற. மெட்ரோலையுமே கூட டிக்கெட்டு தான், அதுல வாட்ஸ்அப் நம்பரு எதுவுமே கிடையாது. அந்த மெட்ரோ இப்ப நீங்க கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணிட்டு போனீங்களா மட்டும் தான் மெட்ரோ வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். இல்லையா நீங்க அந்த காசு கொடுத்து அந்த கார்டு வாங்கிட்டீங்களா அது உங்களுக்கு எதுவுமே வராது. அந்த கார்டு கொடுத்துட்டு போயிருமா. அப்படிங்கும்போது இந்த டெக்னாலஜி வச்சு யோசிச்சு பாருங்களேன், செலவாகும் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. நான் என்னதான் சொல்றேன், ஒரு இப்ப வந்து நிறைய பேர் ஏர்போர்ட் போயிருக்க மாட்டாங்க, அதனால நான் சொல்றேன். இப்ப ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஏர் இந்தியா, இண்டிகோ, ஏர் என்னதான் இருந்தாலும் ஏர்போர்ட்ங்கிறது ஒரு ஆளுக்கு எவ்வளவு டிக்கெட் ரேட்டு, அதுக்கும் நம்ம ட்ரெயினும் 68 ரூபா 50 ரூபாயில டிக்கெட் இருக்கு. இல்ல நாளைக்கு நான் சென்னை போறேன், எனக்கு இப்ப டிக்கெட் வந்து 900 ரூபா. நான் அதுக்கான காசு வாங்குறாங்க, நீங்க டிக்கெட்டுக்கானது நான் வந்து அதை சொல்லல. இப்ப வந்து இப்ப மானிட்டர் பண்ணும், ஒருத்தர் மானிட்டர் பண்ணணும். இப்ப நான் வந்து எங்க வீட்டுல நான் சேலம் போறேன். இப்ப வந்து நான் இப்ப நாளைக்கு வந்து என்ன கொலை பண்ணிட்டாங்க, நான் சேலம் போறேன். நான் வந்து சேலத்துல இருந்து சென்னை போறேன்ட்டு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே போல. எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் எங்க வேணாலும் போலாம், நான் எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு நான் எங்க வேணாலும் போலாம். ஆனா நான் ஆளு காணும்னா அவங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் போன் தூக்கி எஞ்சிட்டு போயிட்டேன், இல்ல என்னிடத்துக்கு என்ன கொலை பண்ணவன் என்ன வந்து போன் தூக்கி எஞ்சிட்டு போயிட்டேன், என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதான் சொல்றேன், நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றேன், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதும் இப்ப வந்து என் போனுக்கு மெசேஜ் வந்துருச்சு, இப்ப வந்து உனக்கு காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். சென்னை போறேன்னா ஒரு ஜங்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா ஜங்ஷன்ல போய் கியூஆர் கோட்
ஆமா அவன் வந்திருக்கான் அப்படிங்கும் போது அவங்க மக்களுக்கு போலீஸுக்கும் தெரியும் போது இவனுக்கும் தெரியும் போது அதேதான் நான் பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குமே சொல்றேன். பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் கூட வாய்ப்பு கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணவே இது முடியாது. ஆதார் கார்டு நீங்க போறோம் அங்க போறோம் இப்படி இப்படின்னு இருப்பான். அத வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், ஆதார் கார்டு வச்சு நிப்பாட்டி இங்க இருந்து லோக்கல் 7 ரூபா டிக்கெட் தான் குறைஞ்சபட்ச டிக்கெட். 7 ரூபா டிக்கெட்ல போறவனு கூட ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட்ன்ட்டோம்னா வச்சுக்கீங்களேன், ஒரு தப்பு நடக்காது. இல்ல நீ சொல்றது பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணவே முடியாது. நெதர்லாந்துன்னு நினைக்கிறேன். கார்டு ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான், ஒரு கார்டு வந்துடணும். நீ பஸ் ஸ்டாண்ட் போறனாவே கார்டு கொடுத்துருவாங்க, அதுல தான் நீ ரீசார்ஜ் பண்ணணும். அந்த கார்டுல உன் பேர் இருக்கும். நீ போயிட்டுனா கிரெடிட் கார்டு மாதிரி தான், எத்தனை ரூபா டிக்கெட் நீ எவ்வளவு வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உள்ள சொருவு நீ நீ என்ன சொல்ல வரனா ஆதார் கார்டு மஸ்ட்டுங்கிற. நீ பஸ்ல தமிழ்நாடு பஸ்ல டிராவல் பண்ணணும், பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ணணும்னா பஸ் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருங்க. இதுல ரீசார்ஜ் போனுக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியுதுல்ல, போனுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இதுக்கு ரீசார்ஜ் பண்ணிருங்க. அந்த கார்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் பே பண்ண. இப்ப என் ஃபேமிலிக்கு ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுக்கோவே, அந்த கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணா மட்டும் தான் பஸ்ல டிராவல் பண்ண முடியும்னா எல்லாரும் அந்த கார்டு வாங்கி தானே, அந்த கார்டுல அவன் பேர் வந்துதான் ஆகணும். நீ சொல்றது ஈஸி தான். இல்ல எல்லாரும் வந்து கொலை பண்றவன் ட்ரெயின்ல தான் போவானா, பஸ்ல தான் போகணும், ஃபிளைட்ல தான் போவானான்னு சொல்லிட்டு இந்த இடத்த கார்ல போனா டோல்கேட் இருக்குது. டோல்கேட்ல மாட்டிக்குவான். அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால தான் சொல்றேன், பஸ்ல போனா பஸ்ஸும் டோல்கேட் கிராஸ் பண்ணி தான் போகுது. பஸ்ல ஒரு 50 பேர் போறான், சென்ட்ரல் உட்காந்துட்டு போனா எவனு எப்படி தெரிய போகுது? இந்த கார்ல தான் போனான்னு எப்படி தெரிய போகுது? இல்ல அதுதான் நீ சொல்ல கிரெடிட் கார்டு மாதிரி பஸ்ஸுக்குமே கேஷ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இனிமேட்டு போறீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஏறீங்களா அல்லது ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி நீங்க வீட்லயே வாங்கிக்கலாம். இந்த கார்டு இருந்தா மட்டும்தான் பயணிக்க முடியும். அல்லது உங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டா கூட போதும், அந்த அந்த கார்டை வச்சு யார் வேணா டிராவல் பண்ணலாம்னா அது தெரிஞ்சிடும். இப்ப தனிநபரா இருந்தா வாங்கிதான் ஆகணும் அடிக்கடி பஸ்ல, இல்லைன்னா பஸ்ல ஏத்தக்கூடாது, அவனால பஸ்ல போக முடியாது. அடுத்தது எங்கேயோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு மாட்டிப்பான். நீ சொல்ற அது ஈஸி தான். ஜென்சன்கான அப்படி பண்ணலாம், ரயில்வே ஜென்சன்கான இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். பஸ்ஸுக்கு இருக்கு நெதர்லாந்துலயே ஏதோ ஒரு இதுல நீ பஸ் ஏறணும். குட்டி நாடு அந்த நாட்டுல இருக்கிறது மொத்தம் 10 லட்சம் பேர்ன்றவங்க. நம்ம சேலம் மாவட்டத்திலயே இங்க வந்து 1 கோடி பேர் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வுலயே சொல்றாங்க. அப்படிங்கும் போது இல்ல நான் குடும்பத்துக்கு ஒண்ணுதான் எடுக்க சொல்றேன். உனக்கு 1 லட்சம் குடும்பமா சுருங்கிரும்ல. இல்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதை பத்தி பேசணும்னா மணிக்கணக்குல பேசிக்கிட்டே அதாவது குடும்பம்னா ரேஷன் கார்டுக்கு ஒரு கார்டு கொடுத்துரும் சொன்னா உனக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும்ல. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயே 1 கோடி ரேஷன் கார்டு என்னமோ தானே இருக்கு. இப்ப 1 கோடி கார்டு கொடுக்கலாம். குற்றங்கள் குறைக்கணும்னா இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ வச்சு நம்ம ஒண்ணு வந்து பண்றது ஏஐ வச்சு கூட சைனாக்காரன் ஒரு கொலைய வந்து ஏஐ வச்சு கண்டுபிடிச்சான். கேமரா வெறும் செக்யூரிட்டி கேமரா வச்சு இந்த அடையாளம் உள்ள நபர். இப்ப இருக்கிற கேமராவோட டெக்னாலஜி யூஸ் பண்றது நீங்க இன்னும் அந்த காலத்துல அந்த வெள்ளை கலர் கேமரா பிக்சர் இப்படி இருக்குமே அந்த கேமராவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொலை பண்றோம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுதான் சொல்றாங்கல்ல ப்ரோ. இப்ப நேத்து ஒரு இது அறிக்கை ஒயிட் பேப்பர் இது பண்ணாங்க, வெள்ளை அறிக்கை விட்டாங்கல்ல. அதுல என்ன நடந்திருக்குன்னா வளர்ச்சிக்கான அமௌண்ட் போறதோட நாங்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வளர்ச்சிக்குன்னு ஏதாவது செலவு பண்ணணும்ல. வளர்ச்சின்னா என்ன, ஏஐ புது திட்டங்கள் அதுக்குன்னு கொடுக்கணும்ல. நம்ம இலவசத்துக்கே இறைச்சிட்டு இருக்கோம். ஒரு செந்தில் ஒரு நாய் இருக்கும், இந்த பிஸ்கெட் தூக்கி போட்டா அப்படி வாயில வந்து கவும். அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அவன் சென்னை மட்டும் இன்ஜூரிட்டு ஏங்க அமெரிக்கால என்னங்க சென்னையில என்னமா டெவலப்ல இருக்கு, அமெரிக்கால நம்ம கீழே நம்ம காலு கீழே இருக்குது அப்படின்னா அவனதான் தேடிட்டு கேட்டாங்க. உங்க சிசிடிவி கேமரா ஏஐல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவன் சைனாவோட கொலையை கண்டுபிடிக்கிறான் ஏஐல. நான் இன்னமும் ஒரு குழந்தை நடந்துச்சுன்னா சிசிடிவி கேமரா உட்காந்து ஆர்டிஸ்ட வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு ஆர்டிஸ்ட் தொலைஞ்சிரும். ஆர்டிஸ்ட் முக்காசி சிசிடிவி கேமரா ஒர்க் செய்யறதுல ஆர்டிஸ்ட் ஃபுல்லா இருக்கு, ஆர்டிஸ்ட் கிராஷ் ஆயிருது. அப்படிங்கும் போது இங்க மானிட்டர் பண்ணும் இல்லையா, மானிட்டர் பண்ணும். நம்ம எல்லாத்தையும் மானிட்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமே, அந்த மானிட்டருங்கிறதே யாரு, அதுக்கு பொறுப்பு யாராவது போடணும். நம்ம யூடியூப் வீடியோல என்ன பேசலாம்.
அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான முன்முயற்சி ஏதாவது இருக்கும். இப்ப 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் வந்து அதுலயே கொஞ்சம் இது பண்ணலாம். இது கொஞ்சம் இ- பணம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். கட்சிக்காரங்களை கூப்பிட்டு 1000 ரூபாய் கிட்ட எழுதி போடு எழுதி போடு எழுதி போடு எழுதி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்ட்டு அதே கொஞ்சம் மானிட்டர் பண்ணி உண்மையான யாரும் இல்லாதீங்களோ இல்ல நீ 2500 போகுது. இல்ல நான் என்னங்கிறேன், இதை பத்தியே நம்ம தனியா பேசுவோம். அது இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. இந்த அது பேர் என்ன, இந்த சாரி டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மகளிர் உரிமை மகளிர் உரிமை தொகையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி, அதுல மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. நான் அடுத்த வீடியோல வந்து அந்த வீடியோ பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோதைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஓகே, எனக்கு பேசின வரைக்கும் ஓகே. நம்ம பேசுறோம், பேச பேச தான் மாறும். ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. பார்ப்போம் அடுத்த வீடியோல வர. இல்ல நான் இந்த வீடியோ பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணது, டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ண நம்ம எந்த கட்சி சார்ந்தவர்களும் கிடையாது. அப்படிங்கும்போது நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், மக்கள் இருக்கணும். நாங்க ஒரு யூடியூப் இந்த மீடியா வந்து எங்களுக்கு ரெகனைசேஷன் டெய்லி கச்சேரி இல்லைனாலும் எங்களுக்கு கிரியேட் கச்சேரி நல்ல ரெகனைசேஷன்ல தான் இருக்கு. அப்படிங்கும்போது நாங்களும் ஒரு மீடியாங்கிற மாதிரி தான் நாங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்போம். அப்படிங்கும்போது நாங்க வந்து உங்களோட குறை சொல்ல தாவே காட்சி 1% குறை சொல்லல, சஜஷன் கொடுப்போம். எங்களோட சஜஷனை நீங்க பரிசீலனை பட்டுங்க, அதுதான் நாங்க சொல்றோம். சிசிடிவியோட ரொம்ப மஸ்ட். சரி, ஓகே. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுவோம். அடுத்த வீடியோ இதே மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு டாப்பிக்கோட வருவோம். பாய் பாய்.